பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு பெற்றேன். பவுல் எப்படி ஃபீல் பண்ணி சொல்றாருன்னா, நான் தப்பு பண்ணும் போது என்ன அடிச்சிருக்கலாம் அவர், ஆனா அவர் பொறுமையா இருந்தார். பொறுமை, என் பிள்ளை நாளைக்கு மாறிடுவான், என் பிள்ளை இந்த வருஷம் திருந்திருவான் சொல்றார். பொறுமைன்னு மட்டும் சொல்ல, நீடிய பொறுமையை காண்பிக்கும் படிக்கு இரக்கம் பெற்றேன். அந்த இரக்கம் தான் திராட்சை தோட்டத்தின் நடுவில் ஒரு அத்தி மரத்தை கொண்டு போய் ஒருவன் நடுகிறான், அதுல கனி இல்லாத வெட்டி போடு என்று எஜமான் சொல்லும் போது அதை பராமரிக்கணும் சொல்ல, இருக்கட்டும் இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும். எவ்வளவு பொறுமையா இருக்கிறார் தெரியுமா, எவ்வளவு பொறுமையா இருந்தார் பவுல். அதனாலதான் பவுலுக்கு அந்த அதை நினைக்கும் போது அவர் சொல்றார், அவரை ஒரு கொரிந்தியருக்கு எழுதும் போதாவது அப்போஸ்தலரில் சிறியவர், அப்போஸ்தலர் கூட லிங்க் பண்ணி பேசுறார். ஆனா கர்த்தரை நான் இவ்வளவு வெயிட் பண்ண வச்சுட்டேனே, ஆண்டவர் நான் இவ்வளவு சகிக்க வச்சுட்டேனே, அவர் இவ்வளவு பொறுமையா அதை நினைக்கும் போது பவுலுக்கு தன்னை ஒரு பிரதான பாவி என்று சொல்வதை விட வேற எந்த பதமும் அவர் வாயில வரவே இல்லை. நம்ம எவ்வளவு ஆண்டவரை வெயிட் பண்ண வைக்கிறோம் தெரியுமா, எத்தனை காரியத்துல. ஆமென். அதே நேரத்தில் வேதம் நமக்கு இன்னொரு எச்சரிப்பையும் கொடுக்கிறது. என்ன எச்சரிப்பை கொடுக்கிறது? தேவனுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது.